பத்ர் போர்க்களம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு போர்க்களம். முஸ்லிம் படைக்கும் காபிர்கள் படைக்கும் இடையே ஏற்பட்ட இந்த போர்க்களம். பத்ர் போர் உணர்த்தும் பாடமும் படிப்பினையும் இந்த முஸ்லிம் உம்மத் மறைகின்ற வரை மறக்கக்கூடாத ஒன்று. நம்பிக்கை இருந்தால் போதும், சிறியவர்கள் கூட பெரியவர்களுடைய சக்தியை வெல்ல முடியும். பொறுமை இருந்தால் போதும், தியாக உணர்வு இருந்தால் போதும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மட்டும் போதும், இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு என்பதை அடையாளமாக எடுத்துக்கொண்ட ஒரு போர் பத்ர் போர்க்களம். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே நடைபெற்ற முதல் போராட்ட யுத்த களம் பத்ர் போர்க்களம். இஸ்லாமிய வரலாற்றின் மகத்தான மாற்றத்தை, புரட்சிகரமான திருப்பத்தையும் ஏற்படுத்திய ஒரு போர் பத்ர் போர்க்களம். நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்பட்ட பலப்பரீட்சையில் சத்தியத்திற்காக போராடியவர் சிறு குழுவாக இருந்தும், அசத்தியத்திற்காக போராடியவர்கள் இறை நம்பிக்கையின் வலிமையால் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவங்க அதிகமா இருந்த போதும் கூட சத்திய ஒளிக்கும் அசத்திய இருளுக்கும் இடையே நடைபெற்ற போரில் இருளை ஒளி வென்று காட்டியது என்றெல்லாம் இந்த போரை பற்றி அழகான ஒரு விஷயங்களை சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சின்ன சம்பவம் தான். எப்படிப்பட்ட ஒரு நிலை, எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில இந்த பத்ர் போர்க்களம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் நம்ம சொல்லுவோம். 40 வயசுல பெருமானார் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்போதிலிருந்து அவர்களை என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் பால் அழைக்கிறார்கள். அழைக்க 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 அவர்கள் வர மறுக்கிறார்கள். 13 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் மக்கா குறைஷியர்களை விட்டு நீ ஹிஜ்ரத் செய்து மதீனா யஸ்ரிப் என்கின்ற அந்த நகரத்திற்கு நீங்கள் செல்லலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய அந்த அழைப்பை கொடுத்து ஹிஜ்ரத் செய்ய சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரத்துக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற போது செல்வதற்கு முன்பதாகவே அல்லாஹ் மதீனா நகரத்தில் உள்ள சூழ்நிலை எப்படின்னா, எல்லா மக்களையும் ஒவ்வொரு வீடாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சஹாபி மூலமாக வர்த்தகத்தின் மூலியம் இவர்களை அனுப்பப்பட்டு முன்பதாகவே முழு மதீனா நகருக்கும் தீனுல் இஸ்லாம் வந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் பள்ளிவாசலை முதல்ல ஒரு ஏழை அனாதைகள் இருந்து இடத்தை வாங்கி மஸ்ஜிதே குபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை அமைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய இடத்திலே தங்குகிறார்கள். அந்த சம்பவம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சமயத்திலே எப்படி மக்கால இருந்து இருந்த போது எவ்வளவு இன்னல்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் ஆளானார்களோ சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போல மதீனாவுக்கு சென்ற போதும் அவங்க விட்டப்பாடு கிடையாது. மதீனாவுக்கு சென்ற போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தீன் இஸ்லாத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி குறைஷியர்கள் கங்கணம் தீட்டிக் கொண்டு அலைந்து கொண்டிருந்தார்கள். எந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்புல ஒட்டுமொத்தமா எசிரிக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது இஸ்லாம் அல்லாததாக உருவாக்கிடலாம் அப்படின்னு. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்துல தான் ஹஸரத் அபூ சுஃபியான் அவர் சஹாபி ஆயிட்டாரு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய பணபலம், ஒரு பெரிய பொருள் சரக்குகளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நியூஸ் வருது. அபூ சுஃபியான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு மிச்சம் பணம் காசுகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன குழுவாக அவரை போய் தடுத்துடலாம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. ஏன் தடுத்துடலாம் முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த பணபலம் அந்த மக்கா குறைஷியர்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியான அதிகமான எதிர்ப்பு உணர்வு அவங்கள்ட்ட வந்துடும். ஏற்கனவே அவங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போனது இருக்குது. இப்ப இந்த பணமும் காசும் போயிருச்சுன்னா மேற்கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான அந்த விஷமத்தனம் ஜாஸ்தியா இருந்ததுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை தடுக்கிறதுக்காக, போருக்காக அல்ல, இவரை தடுக்கிறதுக்காக எந்த நாள்ல, இதே ரமலான் காலத்துல ஒரு ஹதீஸ்ல வருது, 12ஆம் நாள் கிளம்புறாங்க. 12ஆம் நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி வெறும் 313 சஹாபாக்களோடு கிளம்பி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பத்ர் என்ற இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு அவங்களை தடுத்துறலாம்னு போறாங்க. இப்ப இந்த அபூ சுஃபியான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரசூல் நம்மளுடைய பொருட்களையும் நம்மளுடைய வியாபார பொருட்களை சூறையாடுவதற்காக அவர் என்ன செய்கிறார், நம்மை தடுப்பதற்காக வருகிறார் என்பதை முன்கூட்டியே அறிந்த அபூ சுஃபியான் வேறொரு பாதையிலே தன்னுடைய சரக்குகளை எல்லாம் வேறொரு பாதையிலே திருப்பிவிட்டு இதற்கு முன்பதாக வேகமாக ஓடக்கூடிய ஒற்றனை அழைத்து, அந்த காலத்துல ஒற்றனை சொல்லுவாங்க, ஒற்றனை அழைத்து மக்காவுக்கு போய் நீ என்ன செய்யற, ஒட்டுமொத்த பேரையும் அழைச்சு கூட்டிட்டு வர. அதாவது முன்னாடியே இஸ்லாத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னு தீட்டிக்கிட்டு இருந்த கங்கணம் தீட்டிக்கிட்டு இருந்த அந்த குறைஷியர்களுக்கு ரொம்ப சுமூகமான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. என்னன்னா, அவங்களே இப்ப போருக்கு வர்றாங்க, அவங்களே என்ன செய்றாங்க, போருக்காக வர்றாங்கன்ற ஒரு நிலை வரும்போது பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட சஹாபாக்களுக்கு ஒட்ட பேருக்குமே ஆச்சரியமாயிருச்சு. ஆச்சரியமா என்னன்னா, ஒரு விதமான போருக்காகவே அவங்க போகல, ஆனால் போர் மூண்டு விட்டது. போருக்காக வந்திருக்காங்க, சூறையாட போறாங்கன்னு கேள்விப்பட்டு பத்ர்ன்ற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறங்கின உடனே ஒரு செய்தி
என்ன செய்தி? அபு சுஃபியான் இந்த ரூட்ல வரல. அவருக்கு தெரிஞ்சு மக்கால இருந்து ஒரு பெரிய படையோட தலைமையில, அபு சுஃபியான் தலைமையில பெரிய பெரிய மக்கா குஃபார்கள், குறைஷியர்கள் நிறைய 1000 பேருக்கு மேல, எவ்வளவு 1000 பேர், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஒட்டகம், குதிரை, நல்ல பெரிய பெரிய வாட்கள், நல்ல தடுப்பணைகள் கொடுக்கக்கூடிய தடுப்பணைகள். இங்க மதீனா நகர்ல இருந்து கிளம்பின சஹாபாக்கள் எப்படி தெரியுமா வந்தாங்க? ஒரு ஒட்டகத்துல 3 பேர். இவங்களுக்கு நோம்பு வைக்கிறதுக்கும் ஒண்ணும் கிடையாது, பேர்ச்சம்பளம் கூட கிடையாது, நோம்பை திறக்கிறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. அதே பேர்ச்சம்பளத்தோட திறப்பாங்க, தண்ணீர் கிடையாது. ஒரு ஒட்டகத்துல 3 பேர், பெருமானா ஸல்லல்லாஹு அவங்களோட ஒட்டகத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் வந்தாங்க மாறி மாறி. இப்படியான ஒரு நிலை. நோன்பு காலம், முதல் வருடம் ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்பட்ட அந்த காலத்துல இப்படி ஒரு சோதனை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னாச்சு? அங்க இருந்து ஒரு படம் 1000 பேர் கிளம்பிருச்சு. மதீனாவுக்கும் நம்ம போக முடியாது, போருக்குன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. மதீனா நகருக்கும் நாம் செல்ல முடியாது. செல்ல முடியாத சமயத்தில் இந்த போரை எதிர்கொள்ளலாமா வேணாமான்னு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணா நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க ஆலோசனையில மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்ச அத்தனை சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, யா ரசூலல்லாஹ் நம்ம போய் போர் செய்வோம், நம்ம போய் எதிர்ப்போம், அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அமைதியாவே இருந்தாங்க. எதுக்காகனா, மதீனால அவங்களுக்கு போனதப்ப இடம் கொடுத்தாங்களே, அவங்க ஏதாவது வாய் திறந்து சொல்றாங்களா, அன்சாரி சஹாபாக்கள் ஏதாவது சொல்றாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க ஊர்ல தானே நமக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட அன்சாரி சஹாபாக்கள் ஒருவர் எதிர்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எங்களுடைய உயிர் அர்ப்பணமாகட்டும். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு கடலை பார்த்து அந்த கடலிலே நீங்கள் எங்களை குதிக்க சொன்னாலும், எங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள சொன்னாலும் நாங்கள் மாய்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். மொத்த அன்சாரி சஹாபாக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, மொத்த அன்சாரி சஹாபாக்களுடைய தலைவனாக நான் பேசுகிறேன். தாராளமாக இந்த போரை சந்திப்போம் யா ரசூலல்லாஹ் சொல்றாங்க. இங்க என்ன நடக்குது? வயிறு ஒட்டி போயிருக்குது, வயிறு ஒட்டி போயிருக்குது. சகருக்கு சாப்பாடு ஒண்ணும் கிடையாது, இஃப்தாருக்கு ஒண்ணும் கிடையாது, உடம்புல பலம் இல்ல, ஆயுதமாவது இருக்குதான்னு சொன்னா மொத்தமே 70 குதிரை தான். 313 பேருக்கு 70 குதிரைகள், 70 ஒட்டகங்கள் தான். ஆயுதம் இல்ல, எதுவுமே இல்ல. நிராயுத பாணிகளாக அந்த போரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் சந்திக்கிறார்கள். பத்ருக்கு வந்த அல்லாஹ் குர்ஆன்ல பத்ரை பத்தி நிறைய இடங்கள்ல, ஒரு 4-5 இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அதுல ஒரு இடத்துல சொல்றான், வலகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்துமுல் அதில்லா. வலகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின். என்ன ஆச்சு? அவங்கள்ட்ட ஈமான தவிர, ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கையை தவிர, அல்லாஹ்வினுடைய மேதுள்ள அந்த நம்பிக்கையை தவிர அவர்களிடத்திலே வேற எதுவுமே இல்ல. ஆயுதம் இல்ல, உணவு இல்ல, உடல்ல பலம் இல்ல, கத்தி இல்ல, குதிரைகள் இல்ல, வாகனங்கள் இல்ல, எதுவுமே இல்ல. ஆட்களும் கம்மி. இவர்களை விட 3 மடங்கு அங்க ஜாஸ்தியா இருக்காங்க. அவங்க என்ன நடக்குது? 1000 பேர். மக்கா குறைஷிகள், உதுபா, ஷைபா போன்ற மிகப்பெரிய ரத்த நாளங்களிலே ஊறி போனவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தங்களுடைய வீரர்களுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்காக, எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அழிக்கணும்ன்றதுக்காகவே இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி உற்சாகமாக பானங்கள், மதுபானங்கள் கொடுக்கப்படுது. உற்சாகமா பாட்டு பாடுறதுக்கு அழைச்சிட்டு வரான். பாட்டு பாடி ஒரு பெண்களை ஆட விட்டு, அந்த வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பெண்களை ஆட விட்டு அவர்களை உற்சாகமாக கொண்டு வர்றதுக்காக செய்யறாங்க. 1000 பேர், 3 மடங்கு ஜாஸ்தி. வெறும் 313 பேர் 1000 பேர் எதிர்த்தாங்கன்னா நம்ப முடியுதா? எப்படி அந்த சூழ்நிலை இருக்கும் பாருங்க. சஹாபாக்களுக்கு ஒரே அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குது, ஈமான் இருக்கு, நபி நம்மளோட இருக்கிறாங்கன்ற அந்த நிலை இருக்கிறது. விடிந்தால் போர். முதல் நாள் இன்னைக்கு இரவுல அவங்க ரீச் ஆகுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கௌம் 3 நாளைக்கு முன்னாடி ரீச் ஆயிட்டாங்க பத்ர் களத்துல. இன்னைக்கு இரவுல அவங்க எங்க அந்த காலத்துல பாலைவனத்தெல்லாம் தாண்டி அந்த 1000 பேரும் பத்ர் என்கின்ற அந்த பள்ளத்தாக்கிலே கொஞ்சம் கீழ் தகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல, இவங்க இடம் எதிரில் இருக்கிற இடம் இறக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற இடம் மேடு. அங்க முகாமிட்டு தங்கி அன்ற இரவை நல்லா ஜாலியா கொண்டாடுறாங்க. மதுபானங்கள் ஊட்டி கொடுக்கப்படுகிறது, அனாச்சாரங்கள் இசைகள் இசைக்கப்படுகிறது, எல்லாம் படுது. பத்ர் களத்திலே இந்த பக்கம் சஹாபாக்கள் அழுது தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்குறுதி அளிக்கப்பட்டதை தா, எனக்கு நீ இந்த உம்மத்திற்காக நீ வாக்குறுதி அளிக்கப்பட்டதை தா, 2இல் 1 எனக்கு தா. இந்த முஸ்லிம்கள் மரணித்து விட்டார்கள் என்றால், இந்த போரிலே நாங்கள் தோற்று விட்டோம் என்று சொன்னால், நாளை காலை, அடுத்த நாள் காலை அல்லாஹ்னு சொல்றதுக்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க. உன் பேரை மொழிகிறதுக்கு இங்க யாரும் கிடையாது. யா அல்லாஹ், எப்படியாவது எங்களுக்கு வெற்றியை கொடு என்று சஜிதாவிலே விழுந்த பெருமானார் அவர்கள் இந்த 17ஆம் இரவிலே சுபூஹ் வரை நிற்கவே இல்லை. அழுகிறாங்க, அல்லாஹ்விட்ட மன்னிக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல மன்றாடுறாங்க, அல்லாஹ்ட்ட பிடித்தபடியாக இருக்கிறாங்க. நாமும் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா, நமக்கு ஏதாவது ஒரு சங்கடமா, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா, நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணுமா, சஜிதாவிலே விட வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவனிடத்தை உரிமையோடு கேட்க வேண்டும். நபி அவர்கள் கேட்டார்கள். இந்த பக்கம் வரிசையில போருக்காக காலைல விழியுது,
போருக்காக நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி எல்லாத்தையும் செக் பண்றாங்க. முதல்ல அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த பக்கம் எல்லாரும் வரிசையில் நிற்பாங்க, அந்த பக்கம் நேர் எதிராக போருக்காக வரிசையில் நிற்பாங்க. முஸ்லீம் படையில வெறும் 313 பேர். இவங்களுக்கு இலக்காரமா போச்சு. யாருக்கு? எதிரிகள் குறைஷி வம்சத்தில் குறைஷி படைக்கு 1000 பேர் இருக்காங்க இல்லையா? நம்மள்ட்ட பெரிய பெரிய ஆயுதம் இருக்கு, நம்மள்ட்ட அத்தனை இருக்குது. மக்களும் 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அவங்க இஸ்லாமியர்கள் வெறும் 300 பேர் தான். அதுவும் வயிறு ஒட்டி போனவங்களா இருக்காங்க. அவங்க உடல்ல ஒண்ணுமே கிடையாது. ஒரு உடல்ல போத்திக்கிறதுக்கு கூட, உடல்ல மறைக்கிறதுக்கு கூட சரியான துணி கிடையாது. ஒரு வாழை வச்சு 4 பேர் சண்டை போடுறாங்க. இந்த ஏளனம் அந்த எதிரிகள் பக்கத்துல இருந்துச்சு. போற சரி செய்யும் போதே அந்த ஒரு ரொம்ப கம்பீரமா என்ன செய்வாங்கன்னா வாழை வளைச்சு காட்டுவாங்க. இந்த பக்கம் யார் வளைச்சு காட்டுறாங்கன்னா வயிறு ஒட்டி போன ஒரு சாமி நாயன்சலாசம் சரிப்படுத்துறாங்க, அந்த பக்கம் சரிப்படுத்துறாங்க. போர் நிகழ்ந்தது. சுப்ஹானல்லாஹ். முதல்ல ஒரு ஆள் வந்து போரை ஸ்டார்ட் பண்ணுவாரு, இந்த பக்கம் ஒரு ஆள் வருவாரு, அப்புறம் 2 பேர் வந்து போரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் 3 பேர் வந்து போரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இறுதியாக மொத்த பேருமே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள். இதுதான் அன்றைய காலத்தினுடைய போர் யுத்தி, போரினுடைய அந்த நடைமுறை. போர் நிகழ்கிறது. அல்லாஹ் சொல்றான்ல, வலகத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின், திட்டமாக பத்ர் களத்திலே நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம். வஅன்துமுல் அதில்ல, அவங்க நிராயுதபாணியாக ஒண்ணுமே இல்லாத அதில்னு சொன்னா அரபில சொல்லுவாங்க. அதில்ல விட ஒரு கேவலமான வார்த்தை எதுவுமே கிடையாது. அதில் இருக்கிறதுலே, அதாவது மட்டம் சொல்லுவாங்கல்ல, அடி மட்டம், அந்த வார்த்தை தான் அடி மட்டம். அதற்கு பிறகு எந்த வார்த்தையுமே கிடையாது. அல்லாஹ் அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். அந்த சஹாபாக்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். யாரை கொண்டு உதவி செஞ்சா? முதல்ல 1000 மலக்குகள் அல்லாஹ் இறக்கினான். ஒரு ஹதீஸ்ல வருது, அடுத்து 3000, அடுத்து 5000. அந்த பத்ர் களமே போர் நடந்து முடிஞ்சிச்சு. எதிரிகள் ஆணவத்தோடு பெருமையோடு வெறும் 300 பேர் தான். 1 மணி நேரத்துல போர் முடிஞ்சிடும் நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் மலக்குகளை இறக்கி ஒரு வெட்டு சஹாபாக்கள் வெட்டுவாங்க, அந்த பக்கம் 3 பேர் விழுவாங்க. பிற்காலத்துல பத்ர் களத்திலே எதிரிகள் படையில இருந்தவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே வந்து அறிவித்த ஹதீஸ்கள் இருக்கிறது. நான் ஒரு வெட்டு வாங்கினேன், என்னோடு சேர்ந்து 2 நபர்கள் என்னோடு விழுந்தார்கள், வானத்திற்கும் பூமிக்குமாய் மலக்குகள் வந்ததை நாங்கள் எங்கள் கண்களால் பார்த்தோம் என்று சொன்னார்கள். போர் சுபுவுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு இஷ்ராக்குள்ளே போர் முடிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சு? இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை அளித்தான். இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்தான், வெற்றியை வாகை சூட வைத்தான். சஹாபாக்கள் மனநிலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலை அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டினவளாக ஆச்சு. எதிரிகள் பக்கம் 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டாங்க. நம்ம சைடு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய 6 முஹாஜிரின்கள் 7, மொத்தம் 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. நம்ம பக்கம் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை அந்த பத்ர் களத்திலே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இல்லை, அவங்கள்ட்ட எந்த நிலைகளும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நிறை நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்ற நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதன் மூலியமாக மலக்குகளை அல்லாஹ் இறக்கினான். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உண்டான அந்த போரிலே ஈமானிய பலத்தை அல்லாஹ் காட்டினான். உங்களுக்கு என்ன பலம் என இருந்து கொள்ளட்டும், ஈமானிய பலம் ஒன்றே போதுமானது என்பதை அல்லாஹ் காட்டினான். அல்லாஹ்வினுடைய உதவியை, வானவர்களை வருகையை கொண்டு அல்லாஹ் காட்டினான். முஸ்லிம்களுடைய போராளிகளின் ஷஹாதத்தை, வேங்கையை அல்லாஹ் காட்டினான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த தலைமைத்துவத்தின் படைப்பட்டாளத்தை அல்லாஹ் காட்டினான். புவியியல் காரணிகள், போர் தந்திரங்கள், காவியர்களுடைய எந்த ஒரு நிலையும் வேலை செய்யாமல் போனது அந்த பத்ர் களத்திலே. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் துன்பம் நீங்கி நாட்களில் தலை நிமிர்ந்து வாழும் நிலை ஏற்படல் அந்த பத்ர் களத்துக்கு பிறகுதான் ஏற்பட்டது. இஸ்லாம் துரிதமாக வளர்ச்சி அடைந்தது பத்ர் களத்துக்கு பிறகு, பத்ரினுடைய வெற்றிக்கு பிறகுதான் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான முஸ்லிம்களின் நம்பிக்கை இன்னும் கூடுதலாக அதிகமானது பத்ர் களத்துல தான் ஏற்பட்டுச்சு. மதீனா மிகுந்த செல்வாக்கு பெற்ற பூமியாக பத்ர் களத்துல தான் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் அல்லாஹ் எதை வச்சு தந்தா? இது அத்தனையும் எதை வச்சு கொடுத்தா? அல்லாஹ் அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை ஏற்பட்ட போது அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. நம்மளாம் உயிரோட இருக்க மாட்டோம், நாமெல்லாம் மூத்தா போயிருவோம். ஏன்னா எதிரி 1000 பேர் இருக்கான், அவன்கிட்ட பெரிய பெரிய வாள் இருக்குது, நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த காலத்துல நம்ம என்ன, இந்த காலத்தினுடைய ஈமான் அல்லாதவன் என்ன நினைப்பானா? காரண காரியத்தை கொண்டு எவ்வளவு ஆயுதம் இருக்கு, என்ன இருக்குன்றத நினைச்சவன் ஜெட் பண்ணுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஈமான்தாரிகள், அல்லாஹ்வினுடைய முஸ்லிம்கள் ஈமானை கொண்டு அவர்களுடைய அளவை அளப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மற்ற சமுதாய நபிக்கு கொடுக்கப்படாத 5 விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல 1, நான் போரிலே வருகிறேன் என்று சொன்னால் 1 மாதம் காலத்திற்கு முன்பதாக, 1 மாதம் நடைப்பயணத்துக்கு முன்பதாகவே எதிரி அங்க வர்றான்னா அவனுக்கு என்னை பற்றி பயத்தை அல்லாஹ் போட்டு விடுவான் என்று. எம்பெருமானார் பத்ர் களம் என்பது உலக மதிப்பீட்டிற்கு அப்பால் பத்ர் களம் மகத்தான வெற்றியை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஈமானிய உள்ளங்களில் முழுமை பெற்றால் அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்த்து தம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை ஈமான்தாரிகளுக்கு தந்திருப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் காலமெல்லாம் பத்ர் சஹாபாக்கள் கொடுத்த தியாகத்தை போல்
அந்த பதில கலந்துக்கிட்ட அத்தனை 313 பேருமே சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தின் நன்மார், நீங்க அத்தனை பேருக்கும் சொர்க்கம் சொன்ன ஒரே ஒரு போர் பத்ர் போர்ல தான். அல்லாஹ் அத்தனை பேரையும் சொர்க்கவாசி ஆயிட்டான். சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். அதனால அந்த சஹாபாக்களுக்காக இந்த பொன்னான நன்னேரத்திலே நாம இந்த சமயத்துல யாசின் ஓதியாச்சு அல்லாஹ்வுடைய கிருபையால அவங்களுக்காக, நமக்காக, முழு உம்மத்திற்காக, முழு உம்மத்தினுடைய வெற்றிக்காக, போர் சூழல் மீண்டும் சுமூகமாக அமைதியாக்குவதற்காக, உலகெங்கிலும் அல்லாஹ் எப்படி பத்ர் சஹாபாக்களை வெற்றி கொடுத்தானோ, அவன் மேல வச்ச ஈமானுக்காக மலக்குகளை இறக்கி உதவி செய்தானோ, அதுபோல இஸ்லாமிய நாடுகள் எங்கெல்லாம் நிராயுதபாணிகளாக இருக்கிறார்களோ, பலஸ்தீன நாட்டவர்கள் எங்கெல்லாம் நிராயுதபாணிகளாக இருக்கிறார்களோ, ஈரான் நாட்டவர்கள் எங்கெல்லாம் நிராயுதபாணிகளாக இருக்கிறார்களோ, அதை எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய யூதிகள் எப்படியெல்லாம் அவர்கள் சூழ்ச்சி செய்து கையாண்டாலும் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ்வினுடைய இறை நம்பிக்கையை பொருட்டால் மலக்குகளை எப்படி இறக்கி இந்த பத்ர் களத்திலே உதவி கொடுத்தானோ, அதுபோல வெற்றியை நசீபாக்கி தந்தர் புரிவானாக. ஆமீன். கண்ணியமான